அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திரா சேதுராமன். 60லிருந்து 80-90 வயது கடந்தவரை கேட்டு பாருங்க, உங்கள் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்னவென்று. அவங்க சொல்லுவாங்க, பழைய சோறும் கம்பங்களியும் என்று. இன்றைய தலைமுறைகள் மறக்கப்பட்ட ஏன் தெரியாத உணவுன்னு கூட சொல்லலாம். தற்போது எல்லார் வீட்டிலும் இரவு உணவு டிஃபன் ஆனதால் சாதம் இருந்து மீந்து போக சான்ஸே இல்லை. இந்த அருமைமிக்க சத்து மிகுந்த பழைய சாதம் என்ற ஐஸ் பிரியாணியை பற்றி தொடர்ந்து இதில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடும் அப்லோட உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அமெரிக்காவில் இருக்கும் நியூட்ரிஷன் அசோசியேஷன் என்ற உணவு ஆராய்ச்சி மையத்தில் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்டான பழைய சோறை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் மிகவும் வியந்து போனார்கள். இதில் இத்தனை அதிக அளவு விலை மதிக்க முடியாத சத்துக்கள் அடங்கியிருப்பதை பார்த்து அவர்கள் வேர்ல்டு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா இதுதான் என்று. பிறகு அவர்கள் அறிமுகப்படுத்திய காபி, டீ போன்ற பானங்கள் இந்த பழைய சோற்றில் இருக்கும் தண்ணீர், அதாவது நீராகாரத்தை ஓரம் கட்டிவிட்டது. நீராகாரமும் பழைய சாதமும் சமய சஞ்சீவியாகவும் ஒரு அமிர்தம் இல்லை தேவாமிர்தம் கூட சொல்லலாம். இதை சாப்பிடுவர்கள் உடல் உஷ்ணத்தையும் குறைத்து தெம்பையும் கொடுத்து நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பா செயல்பட வைக்குது. இந்த சோற்றில் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கும் போது இதில் இயற்கை முறையில் உருவாகும் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா பெருகுது. இதுதான் நாம் இதை உண்ண பிறகு அதிக எனர்ஜியை கொடுக்குது. இதில் B6, B12 போன்ற அரிய விட்டமின்களும், அதில் அதிக அளவு நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், மெக்னீசியம், புரோட்டீன், அயன், பொட்டாசியம் போன்ற அனைத்து சத்துக்களும் இதில் அடங்கியுள்ளது. வெறும் சாதத்தில் 3.4 மில்லிகிராம் அளவே இரும்பு சத்து உள்ளது. ஆனால் இந்த சாதத்தில் நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடும் பொழுது 73.91 மில்லிகிராம் சத்து அதிகரிக்கிறது. நாள்தோறும் வெயிலில் வேலை செய்பவர்கள், வெயிலில் அலைபவர்கள் இதை உண்டால் அவர்களுக்கு சன்ஸ்ட்ரோக், அம்மை, நீர் சுளுக்கு, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராது. பழைய சாதத்துடன் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுது. இத்துடன் உடம்பில் இருக்கும் கொழுப்பை கரைத்து மாரடைப்பு வர மூலம் ரத்த அழுத்தம் சீராக்கி பிபி போன்ற பிரச்சனைகளும் சீராக்குது. இந்த பழைய சோற்றில் கால்சியம் அதிகம் இருப்பதால் இதை உண்பவர்களுக்கு எலும்பு பலப்பட்டு முதுகு வலி, கால்வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. இது மட்டுமல்ல, அல்சருக்கு சிறந்த மருந்துனா இதுதான். வாதம், பித்தத்தை இது போக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் சிறிதளவே உண்ண வேண்டும். இந்த பழைய சோற்றை ஏறு வெயிலில் மட்டுமே சாப்பிட வேண்டும். அதாவது இரவு நீர் ஊற்றிய பின் 15 மணி நேரத்துக்குள் விட சாப்பிட வேண்டும். இறங்கு வெயிலில் மாலை வேளையில் இதை சாப்பிடக்கூடாது. பழைய சாதத்துக்கு துணை உணவுன்னா அது வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய் போன்ற வத்தல் ஐட்டங்களும், இத்துடன் கருவாடு, மாங்காய், சுண்டக்கிழம்பு, நேற்று வைத்த மீன் குழம்புடன் சேர்த்து சாப்பிட்டால் இன்னும் கொண்டா என்று ஒரு சட்டி பழைய சோறு வேண்டும் என்று கேட்கும் நம் நாக்கு. இந்த பழைய சோற்றை உண்டால் உடல் பருமன் வரும், தூக்கம் வரும் என்று இதை புறக்கணித்தார்கள். இந்த சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். ஆனால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் மோர் ஊற்றி சாப்பிட்டால் எடை குறையும். இதை சாப்பிட்டு தூக்கம் எல்லாம் வராது. இது மூளையின் செல்கள் குளிரூட்டப்பட்டு தூண்டப்பட்டு நம்மளை நன்கு சிந்திக்க வைத்து அறிவுத்திறனை மேம்படுத்துது, மனதையும் அமைதிப்படுத்துது. பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தவர்கள் தேவர்கள். அரிசி சாதத்தில் நீர் ஊற்றி கலந்து தேவாமிர்தம் எடுக்க கற்றுக் கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள். இந்த பழைய சோற்றை ஓரிரு ஹோட்டல்களில் மட்டுமே விற்பனைக்கு உள்ளது. தற்போது ஆன்லைனிலும் சிறிதளவே விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த பழைய சோற்றை பாக்கெட்டுகளில், பாட்டில்களில் அடைத்து வெளிநாட்டு நிறுவனங்கள் அடைத்து விற்பனை செய்யும் முன் நாம் விழித்து கொண்டு ஓட்ஸ், கார்ன்ஃப்ளெக்ஸ், நூடுல்ஸ் போன்றவை சம்மரில், அதாவது கோடை காலத்தில் சாப்பிடுவதை தவிர்த்து பழைய சோற்றை தினமும் அல்ல, வாரத்திற்கு 2-3 நாட்களாவது மட்டுமாவது உண்டு ஆரோக்கியத்துடன் புத்துணர்ச்சியுடன் வாழ்வோமாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடன் வாழ உங்கள்